தீபாவளி எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதுக்கு சீக்கியருக்கு சிக்கிசம்ல கூட தீபாவளி இருக்கு. 52 ஹிந்து ராஜாவும் நம்மளோட குரு சேர்ந்து அன்னைக்கு 24 மணி நேரம் வந்து அமிர்தசர் கோயிலில் வந்து ஹரி கோவிந்த் சாஹிப் ஜி அவங்களுக்கு வந்து கைது செய்து வச்சுட்டாங்க குவாலியரில். அது யார் வந்து கைது செஞ்சனாக்கா அப்போ வந்து கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது. அது இன்னைக்கு வெறும் அது வந்து ஹிந்துசம் எப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி தான் ஆக்சுவலி நாங்கள் கூட போனோம். ஏன்னா பந்தி சோட் திவஸ் தான் அது வந்து கொண்டாடுறாங்க. பந்தி சோட்னா என்னன்னாக்கா புது துணி இதெல்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் கூட கோயிலுக்கு போட்டு ப்ரேயர் பண்ணோம். தீபாவளின்னு என்ன, அதாவது லைட்னிங் டே சொல்லுவாங்க. லைட்டிங் டே சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கி வெளிச்சமாக இருக்கணும் அன்றைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஃப்ரீடம் டே கூட சொல்லலாம். ஃப்ரீடம் டே ஏன்னா அன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. வணக்கம், எங்கள் பேர் ஜஸ்வந்த் சிங். நான் சென்னையில் இருக்கிறேன். முகப்பேரில் இங்கே இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து இந்த தீபாவளி எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதுக்கு சீக்கியருக்கு சிக்கிசம்ல கூட தீபாவளி இருக்குது. இது எங்கேருந்து ஏன் ஆரம்பிச்சேனாக்கா பந்தி சோட் திவஸ் தான் அது வந்து கொண்டாடுறாங்க. பந்தி சோட்னா என்னன்னாக்கா நான் தமிழில் சொல்லாச்சாக்கா நம்ம வந்து 6வது குரு ஹரி கோவிந்த் சாஹிப் ஜி அவங்களுக்கு வந்து கைது செய்து வச்சுட்டாங்க குவாலியரில். அது யார் வந்து கைது செஞ்சனாக்கா அப்போ வந்து முகல் எம்பையர் வந்து இவர் ஜஹாங்கீர் இருந்தார். அப்போ முகல் எம்பையராக இருந்திருக்கா அவர் தான் கைது சென்ட் பண்ணிட்டாங்க. கூட வந்து அன்றைக்கி தான் அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம், இவங்க ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க என்ன சொன்னால் கூட வந்து 52 வந்து ஹிந்து கிங் ஹிந்து ராஜா சொல்லுவாங்க, அவங்க கூட அங்கே இருக்கிறாங்க. நம்ம குரு என்ன சொல்கிறாங்கன்னா ஹரிகோபிந்த் சாஹிப் என்ன சொல்கிறானாக்கா நாங்கள் வந்து அவங்களுக்கு கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணோம். அவங்க ரிலீஸ் பண்ண தான் நானும் வந்து வெளியில் போவேன். அவங்க அதுக்கு ஒத்துக்கலை. அவங்க வந்து அப்படி இல்லை, நீங்கள் மட்டும் தான் போகணும் ரிலீஸ் பண்ண, நீங்கள் மட்டும் தான் வெளியில் போகணும்னு சொன்னாங்க. அது பெரிய குவாலியரில் பெரிய கிளை அது ஃபோர்ஸ் அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கிறோமா, அவங்க சொன்னாங்க அவங்க உயிர் எங்கள் உயிர் எல்லாம் ஒன்று தான். அவங்க வந்து ஹிந்து ராஜா கிங்கு சொல்லுவோம் இல்லையா, அவங்க போனால் தான் நாங்கள் வந்து இது பண்ணுவேன், ரொம்ப இது பண்ணோன்னே அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க 52 ஹிந்து ராஜாவும் நம்மளோட குரு சேர்ந்து அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுதான் அன்றைக்கிலேருந்து அந்த தீபாவளின்னு என்ன, அதாவது லைட்னிங் டே சொல்லுவாங்க. லைட்டிங் டே சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கி வெளிச்சமாக இருக்கணும் அன்றைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஃப்ரீடம் டே கூட சொல்லலாம். ஃப்ரீடம் டே ஏன்னா அன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து அவங்க வெளியில் வந்துட்டு கொண்டாடுறாங்க. அன்றைக்கி தான் வந்து என்ன பண்ணானாக்கா அவ்வளோ வந்து அவங்க மதர் இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பிட, ஏன்னா அவங்களோட பிள்ளை அதாவது ரிலீஸ் ஆகிருக்கு. அன்றைக்கி தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா எல்லாத்துக்கும் வந்து சாப்பிட்னா நாங்கள் என்ன லங்கர்னு சொல்லுவோம். சாப்பிட லங்கர் அன்றைக்கி புது துணி இந்த மாதிரி போட்டு கொண்டாடுவாங்க. அப்புறம் வந்து அன்றைக்கி தான் அந்த பட்டாசு அந்த கிரேக்கர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அன்றைக்கி தான் அது என்ன கலராக. ஏன்னா அன்றைக்கி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு தான் அந்த தீபாவளி. தீபம் அதை கொண்டாடுறாங்க. மீதி கேஸ் கூட கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தா அதே விஷயம் அதே தான் இருக்குது. கிருஷ்ணன் இருக்கா இல்லையா, கிருஷ்ணனுக்கு என்ன சொல்லலாம்னாக்கா அந்த காலத்து அந்த ஊர்லேருந்து அதே நாளில் வந்து நிறையா அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பக்கம் ஹிந்துசம்ல இருக்குது, இது நம்மளது வந்து சிக்கிசம்ல இருக்குது. அதுக்கு தான் வந்து அன்றைக்கி விசேஷமான நாள் வந்து இவங்களை நம்மளாம் கொண்டாடுறோம். யார் அன்றைக்கி வந்து யார் கைது பண்ணார், ஜஹாங்கீர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜஹாங்கீர் தான் வந்து கைது பண்ணார். இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்கன்னாக்கா நம்ம அமிர்தசர் இருக்கு இல்லையா, நம்ம புருக்கோயில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனை எப்போ இது பண்ணானாக்கா 1588 அவங்க தான் முதல் வந்து அது வந்து கோயிலோட ஃபவுண்டேஷன் வச்சாங்க. அது வந்து 6வது. இது அதுக்கு முன்னாடி பண்ண 5வது குரு ஸ்ரீ அர்ஜுன் தேவ்ஜி வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வந்து அதுக்காக அந்த கல் வச்சாங்க. அது கல் யார் வச்சாங்கனாக்கா அதான் என்னன்னாக்கா முஸ்லீம் சூஃபி சந்த்
அதான் முஸ்லீம் ஹஜ்ரத் மியா மீர் ஜி சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து அவர் முஸ்லீம். அவர் கையால் தான் என்ன பண்ணானாக்கா அது வந்து அது ஃபவுண்டேஷன் அது ஆரம்பித்தாங்க. அவர் அது யார் இந்த அதுக்கு அந்த இடம் வந்து என்ன பண்ணனாக்கா அவங்க கையால் இவர் முஸ்லீம், நம்ம இந்த சிக்கிசம் அவங்க தான் வந்து ஆரம்பித்தாங்க. அது இல்லாமல் அதோட அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ண யார்? அக்பர். அவர் வந்து அந்த டைம்லேயே வந்து என்ன சொல்கிறார், முகல் எம்பையர் அக்பர் இருந்திருக்கார். அக்பர் தான் என்ன பண்ணுறார், அதில் நிறைய இடம் அவர் தான் வந்து டொனேட் பண்ணார். அது வந்து அப்புறம் அந்த கோயிலில் வந்து என்னாக்கா 24 மணி நேரம் வந்து அமிர்தசர் கோயிலில் வந்து அதை சாப்பிட நாங்கள் லங்கர் சொல்லுவோம். அதை ப்ரேயர் எல்லாம் அப்புறம் முதல்ல வந்து லங்கர் அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரேயர் பண்ணோன்னாக்கா அதுக்கு வந்து அங்கேயே பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை 500 வருஷம் சுமாராக 500 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து என்னன்னாக்கா நம்ம கோயிலுக்கு வரவங்க, நமக்கு வீட்டுக்கு வரவங்க வந்து அதை வந்து வழக்கு எரியிலன்னா கூட பரவாயில்லை. நமக்கு வீட்டுக்கு வரவங்க, கோயிலுக்கு வரவங்க வந்து அவங்க சாப்பிடாம வயிறு எரியாமல் இருக்கணும். அதுக்கு தான் அருள் பிரகாஷ் ராமலிங்கம் வள்ளலார் ஒரு 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 வழக்கு இல்லைனாக்கா ஒரு அடுப்பு சொல்லலாம், அடுப்பு ஏற்றிருக்கு. அது கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது. அது இன்றைக்கி வெறும் அது வந்து சாப்பாடு போட்டுனே இருக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க தான் என்னன்னாக்கா மனிதம் தெய்வம். இதே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வள்ளுவர் என்ன பண்ணியிருக்கா, 9வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா விருந்தோ மம்பல். அதாவது முதல்ல விருந்து தான் நம்மளுக்கு அறம். அதாவது நம்ம ஒன்று பண்ணுத்தேன், நமக்கு என்ன சாப்பாடு போட்டோம். அதான் சாப்பாடு தான் என்ன சொல்ல நம்ம அறம்னு சொல்லணும். சாப்பாடு போட்டாச்சுனாக்கா அதுதான் வந்து நம்மளுக்கு நமக்கு எந்த கோயில் போகணும் அவசியம். அதாவது கோயில் போகக்கூடாதுன்னு நான் சொல்லேன், கோயில் போகணும் அவசியம். நீங்கள் அதாவது விருந்து சாப்பாடு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆண்டவன தர்ஷனம் தானாகவே கிடைக்கும். வள்ளுவரே அதுதான் சொல்லியிருக்காரு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்துசம் எப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி தான் ஆக்சுவலி நாங்கள் கூட போனோம். ஏன்னா அவங்களுடைய போய் புது துணி இதெல்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் கூட கோயிலுக்கு போய்ட்டு ப்ரேயர் பண்ணோம். ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு என்ன பண்ணோம்னாக்கா அவங்க ஸ்வீட் கொடுக்கோம், ஷேரிங் பண்ணோம். மெயினாக வந்து ப்ரேயர் பண்ணுறோம். மெயினாக அதுதான் இருக்குது. ஏன்னா அந்த நாள் இது வந்து விடுதல், அதை ஃப்ரீடம் டேன்னு சொல்லுவாங்க, லைட்னிங் டேன்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து எல்லோரும் வந்து உலகத்தில் இந்த தீபாவளிக்கு வந்து எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்களுடைய அம்மா அப்பா யார் இருக்கிறாங்க அவங்க கூட இருந்துட்டு புது ட்ரெஸ்ஸு, புது அந்த ஸ்வீட்ஸு இதை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதே வந்து சொந்தக்காரன், அதாவது வந்து நம்ம சொந்தக்காரனுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம இதில் வந்து எல்லாருமே ஒன்று தான். ஒரு மனுஷன ஜாதிக்கு நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோம். வேறு தமிழ் ஃப்ரெண்டு இருப்பாங்க, முஸ்லீம் ஃப்ரெண்டு இருப்பாங்க, எல்லா ஃப்ரெண்டும் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை இருக்கணும். ஒற்றுமை அதுதான் வந்து தீபாவளி இருக்குது. அதுக்கு வந்து ஒரு லைட் இன்னொன்று சொல்லுவாங்க பிரகாஷ் உத்சவ். பிரகாஷ்னா லைட். அன்றைக்கி வந்து கலராக வந்து லைட்டு போடுவாங்க. அதே மாதிரி அந்த கோயிலில் கூட இந்த நாளில் வந்து அன்றைக்கி நைட்டு பூரா வந்து பகல் மாதிரி வச்சிருவோம். அவ்வளோ வந்து அவர் வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்ம சிக்கிசமில் கூட பண்ணுறாங்க. அதுக்கு தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி.